Germany's island sky so blue, adventure waits for you. வணக்கம் மக்களே, நான் தான் பிலால். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லிண்டோ ஐலாண்ட். இது சவுத் ஜெர்மனியில் இருக்க ஒரு சின்ன ஐலாண்ட். லேக் கான்ஸ்டன்ஸ் மேல் இருக்குது. இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்ஸ் 3rd லார்ஜஸ்ட் லேக். ஆஸ்ட்ரியா, சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா இதோட பார்டர் ஷேர் பண்ணுது. ஸ்டேஷன் விட்டு வெளியே போனதும் பார்த்தீங்கன்னா சின்ன ஹார்பரு, ப்ரைவேட் போட்ஸும் ஃபெரிஸும் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸு. அங்கேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் லேக் கிட்ட போனேன். லேக் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா செம கிளியரு, நல்ல ஒரு க்ரீனிஷ் ப்ளூவிஷ் கலந்த மாதிரி ஒரு தண்ணி, நல்லா கிளியராக இருக்குது. குட்டி குட்டி மீனெல்லாம் போகிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. நான் ஆக்சுவலாக சண்டே வந்திருந்தேன், அதனால் செம க்ரௌடடு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைவேட் போட் எடுத்துகிட்டு தண்ணிக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் ஸ்விம்மிங்கு, சின்ன சின்ன வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கங்கே. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக லைட் ஹவுஸு. ஜெர்மனியோட சவுத் மோஸ்ட்டில் இருக்க ஒரு லைட் ஹவுஸு, பழைய லைட் ஹவுஸு. 1859 கட்டின ஒரு லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு 4.20 euro டிக்கெட் எடுக்கணும். விச் இஸ் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 390 rupees வரும். ஆக்சுவலாக உள்ளே போனால் ரொம்ப பழசாக இருக்குது. அந்த உட்டன் மேலே இறங்கும்போது அந்த குவிக்குன்னு சவுண்டு கேட்குற மாதிரிலாம் கேட்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது, இந்த சிட்டியோட ஹிஸ்ட்ரி. பின்ன மேலே போனீங்கன்னா அப்படியே மேப் இருக்குது, இந்த மொத்த லேக்கோட மேப் இருக்குது. அது போக நிறைய காதல் காவியமெல்லாம் இருக்குது. அவன் பேர், அவன் ஆள் பேர் எழுதி ஒரு ஹாட்டின் போடுறது, நம்ம ஊர் மாதிரியே அதை நிறைய கிறுக்கி வச்சுருக்கானுங்க. யார நீ? சாரா அண்ட் ராபின் சின்ஸ் 010313 ஆமா. ஸோ மேலே வந்தது ஒரு பெரிய 360 பெனோராமிக் வியூ கிடைக்கிது. மொத்த சிட்டியும் பார்க்கலாம், அங்கே இருக்க லேக்கும் பார்க்கலாம். லேக்கு பார்த்திங்கன்னா சுற்றி மவுண்டெயினுக்கு நடுவில் இருக்குது. ஒரு அழகான வியூவாக இருக்குது. டவுன் சென்டர் செம்ம அழகாக இருக்குது. ஒரு மிடில் ஏஜ் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. நிறைய சின்ன சின்ன ஃபவுண்டெயின்ஸு, பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரு. ஷாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன அந்த கடையில் என்ன விற்கிறாங்களோ அதோட சின்ன சைன் போர்டு பார்த்திங்கன்னா வெளியே அப்படியே எலிவேட் ஆகி மாதிரி இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீன் பார்த்திங்க, இந்த கடையில் மீன் விற்கிறாங்க, ஸோ வெளியே மீன் போஸ்டர் இருக்குது. இந்த ஊரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்தேன். எல்லாருமே சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரியாவிலேருந்து நிறைய பேர் இந்த சைடு வருவாங்க. ஏன்னா இது ஆஸ்ட்ரியா பார்டர் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேர் ஆஸ்ட்ரியாவிலேருந்து அப்படியே சைக்கிள்லேயே வந்து சுற்றி பார்த்துட்டு திரும்பி சைக்கிள்லேயே போயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வரவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க சைக்கிள் எடுத்து ட்ரெயினில் போட்டு கொண்டு வந்துடுறாங்க.
இதுதான் ஆக்சுவலாக ரத்தோஸு. நம்ம ஊரில் எப்படி முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அந்த மாதிரி இந்த ஊரோட முனிசிபாலிட்டி ஆஃபீஸ். இது ஆக்சுவலாக ஒரு பழைய பில்டிங்கு. இந்த டவுன்லேயே வச்சு ரொம்ப பழைய பில்டிங் தான் இது தான். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஆக்சுவலாக டோனட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்ம ஊரில் ஷவர்மா அந்த மாதிரி ரோலாக வச்சு வேக வைப்பாங்க, அதே மாதிரி தான் வேக வச்சது. அது கூட கொஞ்சம் சாஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபெரி எடுக்கிறேன். இந்த ஃபெரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆஸ்ட்ரியா பார்டர் போகும். ஆஸ்ட்ரியா பார்டர்லேருந்து அப்படியே ஸ்விட்சர்லாண்ட் பார்டர் திரும்பி பார்த்தீங்கன்னா ஏறின இடத்துல வந்து விட்ருவாங்க. நான் ஆக்சுவலாக ஜெர்மனி பார்டரில் இருக்கேன். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெரிஸ் இருக்குது. சில ஃபெரிஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து ஆஸ்ட்ரியா பார்டரில் விடும். அப்படி இல்லாட்டி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்விட்சர்லாண்ட் பார்டர் போகிற மாதிரி. பட் நான் ஆக்சுவலாக அதில் வந்து லேட்டாக டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ அதனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த ரவுண்ட் ட்ரிப். ஆக்சுவலாக இந்த ரவுண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் ஆகுது கம்ப்ளீட் பண்ண. ஸ்டார்ட் பண்ண இடத்துல திரும்பி வந்து விட்ருவாங்க. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆச்சு. எனக்கு 2:30 மணிக்கு வந்து போர்டாக சொல்லியிருக்காங்க. 2:30 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்ருக்கேன். Myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as தூரத்தில் ஒரு லைன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இதான் ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து வர ஒரு ரைன் ரிவர். இங்கே வந்து ஆக்சுவலாக மிக்ஸ் ஆகுது. அப்புறம் இந்த பார்டர் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. நம்ம ஊரில் எப்படி எல்லோரும் புல்லெட்டில் ட்ரிப் போவோம், இல்லாட்டி கொத்தா கேடிஎம்மில் ட்ரிப் போகிறோம். அது மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வெஸ்பாவில் ட்ரிப் வந்திருக்கானுங்க. அழகாக இருக்குது வண்டி. அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஒரு சின்ன ஐலேண்டு, ஒரு அழகான ஐலேண்டு, ஒரு நாள் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஐடியலான இடம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டட்டா.